ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் நான்காவது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன என்றால், இறைவன் பக்தர்களிடம் எப்படி பேசுகிறார், எப்படி அவர்களிடம் பக்தியை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு எப்படி அவர்களுக்கு அருள் புரிகிறார் என்பதை பற்றி தான் இன்றைய ஸ்லோகங்கள் விளக்குகின்றன. மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இது இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். தொடர்ந்து இந்த அடியனுடைய இந்த வீடியோக்களை பார்த்தவர் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகவத்கீதைக்கு நீங்கள் தொண்டாற்ற விரும்பினால் அடியனுடைய இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். 11வது ஸ்லோகம், 4வது அத்தியாயம். என்ன கூறுகிறார் என்றால், அர்ஜுனா, எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள் என்று கூறுகிறாங்க. இதற்கு உண்டான விரிவான விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். எனது பக்தர்கள் என்னை வழிபடுவதில் பல வகைகள் உண்டு என்று பகவானே கூறுகிறார். ஏனென்றால் தத்தம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய வெவ்வேறு ஸ்வரூபங்களில் பக்தர்கள் ஈடுபடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு பிடித்தவாறு பிடித்த இஷ்ட தெய்வமாக எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இறைவன் வழிபடலாம். ஒரு ஸ்லோகம் இருக்கிறதுங்க. ஆகாசா பதிதம் ஸ்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதி கச்சதி. நாம் எந்த சுரூபத்தில் இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடு எல்லாம் கண்ணனுக்கே போய் சேருகிறது என்பதுதான் இதற்கு உண்டான அர்த்தம். ஆகாயத்திலிருந்து விழும் மழை துளியானது, மழை நீரானது பல ஆறுகளாக சென்று ஒரே கடலில்தான் கலக்கின்றது. அதே போல எப்படி எந்த சுரூபத்தில் தெய்வத்தை வழிபட்டாலும் அது கண்ணனுக்கே போய் சேர்கிறது. இதை நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். அவர்களுடைய தத்தம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய வெவ்வேறு ஸ்வரூபங்களில் பக்தர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களுடைய ஈடுபாட்டிற்கு ஏற்றவாறு என்னை வழிபடுகிறார்கள். ஆகவே நானும் அவர்களது பாவனைக்கு ஏற்றவாறு அந்தந்த ஸ்வரூபங்களில் தரிசனம் அளிக்கிறேன் என்று கூறுகிறாருங்க. 4 திருக்கரங்களுடன் கூடிய விஷ்ணுவை உபாசிப்பவர்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு ஸ்வரூபத்திலும், ஸ்ரீ ராமஸ்வரூபத்தை உபாசனை செய்பவர்களுக்கு ஸ்ரீ ராமஸ்வரூபத்திலும், ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபத்தை உபாசிப்பவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணஸ்வரூபத்திலும், சிவபெருமானை உபாசிப்பவர்களுக்கு சிவஸ்வரூபத்திலும், தேவி ஸ்வரூபத்தை உபாசிப்பவர்களுக்கு இந்த சிவனை வழிபட்டாலும் சரி, பராசக்தியை வழிபட்டாலும் கூட சரி, அதுவும் கண்ணனுக்குத்தான் போய் சேரும். உபாசிப்பவர்களுக்கு இந்த எங்கும் நிறைந்த அதாவது அது மட்டுமல்லாமல் உருவமற்ற எங்கும் நிறை பரம்பொருளாக என்னை உபாசிப்பவர்களுக்கு, எங்கும் நிறைந்த பரபிரம்மமாக உபாசிப்பவர்களுக்கு பரம்பொருளாகவும் அனுபவம் அளிக்கிறேன். அவர்களுக்கு பிடித்த விதத்தில் அருள் புரிந்து அனுபவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இவ்விதமே மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் முதலிய பற்பல அவதார ஸ்வரூபங்களை உபாசிப்பவர்களுக்கு அந்தந்த ஸ்வரூபங்களில் தரிசனம் கொடுத்து அவர்களை கரையேற்றுகிறேன் என்று அற்புதமாக கூறுகிறார். இது தவிர அவர்கள் எந்தெந்த முறையில் எந்தெந்த பாவனையில் வழிபடுகிறார்களோ அதே முறையில் அந்தந்த ஸ்வரூபத்தை அனுசரித்து தரிசனம் அளிக்கிறேன். என்னை சிந்தனை செய்பவர்களை நானும் அப்படியே சிந்தனை செய்கிறேன். என்னை அடைய துடிப்பவர்களுக்காக நானும் துடிக்கிறேன் என்று கூறுகிறாங்க. ஒரு சில சமயத்தில் நாம் வாரமோ இல்லை தினந்தோறுமோ நம்முடைய வீட்டுக்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று கொண்டு இருப்போம். ஏதாவது ஒரு சமயங்களில் நமக்கு சூழ்நிலை சரியாக அமையாத பொழுது நம்மால் கோவிலுக்கு செல்லாத ஒரு கட்டாயமானது ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுது அன்றைய தினம் முழுவதும் நாம் என்ன நினைத்து கொண்டிருப்போம்? இன்று கோவிலுக்கு செல்லவில்லையே, இறைவனை தரிசிக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் மட்டும் அல்ல, கோவிலில் இருக்கும் தெய்வம் கூட என்னுடைய பக்தர் அல்லது பக்தை
இந்த என்னை பார்க்க இன்று வரவில்லையே என்று அந்த தெய்வம் கூட உங்களை எண்ணி வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நீங்கள் வணங்கும் தெய்வம் என்பதை வந்து இந்த ஒரு அழகான அற்புதமான ஸ்லோகமானது கூறுகிறது. பாருங்கள் என்ன அதற்கு பிறகு என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நானும் துடிக்கிறேன் என்று கூறுகிறார். நானும் துடிக்கிறேன், அந்த பக்தைக்காக துடிக்கிறேன், தவிக்கிறேன் என்று கூறுகிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமான இந்த விளக்கம். எவர் என் பிரிவை தாங்காமல் தவிக்கிறார்களோ அவர்கள் பிரிவை நானும் தாங்க மாட்டேன் என்று கூறுகிறார். இதுவும் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இறைவன் நமக்கு அருள் புரிவதற்காக நம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் சரி, இறைவனும் நமக்காக, நம்முடைய பிரார்த்தனைக்காக, நம்முடைய பூஜைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய பூஜையையும் நம்முடைய பிரார்த்தனையையும் நம்முடைய வழிபாட்டையும் நம்முடைய பக்தியையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இறைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய எல்லா உடைமைகளையும் என்னிடம் ஒப்புவித்து விடுபவர்களுக்கு நானும் என்னுடைய எல்லா உடைமைகளையும் அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்று கூறுகிறார். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்குத்தான் என்று வந்து யார் வந்து இறைவனை அந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து இறைவனும் இறங்கி வந்து நமக்கு வேண்டிய எல்லா வகையான வேண்டுதல்களையும் அவர் வந்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தன்னையே அர்ப்பணித்து விடுகிறார். யாருக்கு? நமக்கு என்று கூறுகிறார். அதற்கு பிறகு இடைச்சிறுவர்கள் போல என்னுடன் தோழமை கொள்பவர்களுக்கு தோழனாவேன் என்று கூறுகிறார். அர்ஜுனனே தோழன்தான். அது மட்டுமல்லாமல் இடைச்சிறுவர்கள் என்று கூறுவது யாரு? தன்னுடைய இளமையான சிறு வயதான இருந்த பொழுது இந்த கோபர்கள் கோபியர்கள் என்று எல்லாருமே வந்து இந்த இறைவனான குழந்தை கண்ணனிடம் தோழமை பாராட்டினார்கள் அல்லவா? அவர்களை போல் தோழமை பாராட்டினால் தோழனாக இருப்பேன் என்று கூறுகிறார். நந்த பாப்பா அன்னை யசோதாவை போல என்னை குழந்தையாக பாவித்து என்னிடம் ஈடுபடுபவர்களுக்கு குழந்தையாகவே நான் ஆகிவிடுகிறேன் என்று கூறுகிறார். இது இறைவனே எனக்கு குழந்தையாக பிறந்தால் எப்படி இருக்கும் என்று வந்து இறைவனை குழந்தையாக நினைத்து வழிபடுபவர்களுக்கு நமக்கு குழந்தையாகவே இறைவன் வருவார் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு ருக்மிணியை போல என்னை கணவனாக பாவிப்பவர்களுக்கு இறைவனை வந்து தன்னுடைய அன்பான கணவனாக பாவித்து வழிபடும் பெண்களுக்கு கணவனாவேன் என்று கூறுகிறார். ஹனுமானை போல என்னை சுவாமி என்று மதித்து சேவை செய்பவர்களுக்கு நான் சுவாமியாகவும் இருந்து அருள் புரிவேன் என்று கூறுகிறார். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து அனுமான் தன்னுடைய இறைவனான ராமரை வைத்து போற்றுகிறார் அல்லவா? தன்னுடைய இதயத்தில் வைத்து இதயத்தை பிளந்து காண்பிக்கிறார் ராமர் சீதையை. அப்படி வழிபடுபவர்களுக்கு அதற்கேற்றபடி நான் அருள் புரிகிறேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் கோபிகளைப் போல என்னிடம் மாதுரிய பாவம் கொண்டு அன்பு செலுத்துபவர்களுக்கு காதலனாகவும் நடந்து கொண்டு என்று கூறுகிறார். இறைவனை கண்ணனை காதலனாக ஏற்றும் வழிபாடு செய்யலாம், தவறில்லை. அப்படி செய்பவர்களுக்கு நான் காதலனாக இருந்து அவர்களுக்கு சேவை புரிவேன் என்று கூறுகிறார். அவர்களுக்கு மங்களத்தை அருள்வேன் என்று கூறுகிறார். தெய்வீக லீலா ரசாமிருதத்தை அனுபவிக்க வைப்பேன் என்று கூறுகிறார். இப்படி வந்து இறைவன் நம்முடைய பாவனை எப்படி இருக்கிறதோ, நம்முடைய எதிர்பார்ப்பு இறைவனிடம் எப்படி இருக்கிறதோ, நாம் எந்த விதத்தில் எந்த ஒரு உறவுடன் இறைவனிடம் அன்பு செலுத்துகிறோமோ அதே உறவுடன் நம்மை வந்து அணுகி நம்மை காப்பாற்றுவார் இறைவன் என்று வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இப்பொழுது வந்து அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். 4வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். இந்த மானிட உலகில் கர்மங்களில் பயனை விரும்புபவர்கள் தேவதைகளை வழிபடுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கர்மங்களினால் விளையும் பயன் விரைவில் கிடைத்து விடுகிறது என்று கூறுகிறார். இந்த மானிட உலகில் என்று மானிடர்களைத்தான் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் விலங்குகளால் வந்து பூஜை செய்து வணங்க முடியாது. கர்மங்கள் ஏதாவது நமக்கு வந்து இப்போது ஒரு சில அரசியல் இருப்பவர்கள் உடனே தலைவராக வேண்டும் என்று வந்து ஏதாவது ஒரு சங்கல்பத்தை முன் நிறுத்தி அந்த சங்கல்பத்திற்காக வந்து இந்திரனை பூஜை செய்வார்கள். அப்படி ஒரு உதாரணத்திற்காகத்தான் அடியேன் கூறுகிறேன்.
அப்படி எல்லோரும் செய்ய மாட்டார்கள். ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே அடியேன் கூறுகிறேன். இப்படி உலகியல் போகங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் தம் கர்மங்களின் பயனை மனைவி, மக்கள், செல்வம், வீடு, கௌரவம், பெருமை என்ற ரீதியில் பெற விரும்புகிறார்கள். யாகம் முதலிய கர்மங்களினால் இந்திரன் முதலான தேவதைகளை உபாசிக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஒரு சரியான முறையில் யாகம் வளர்த்து இந்திரனை வேண்டி பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று முறையான இந்த 4 வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போன்ற ஒரு மிகச்சரியான 100% மிகச்சரியான பூஜை முறையை ஒருவன் செய்தால் அவனுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் ஒருவன் தன்னுடைய யாகத்தின் மூலம் இறைவனை வழிபடுவது என்கின்ற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு பிரதிபலனாக அந்த தேவதைகள் அவர்களுக்கு உண்டான அந்த அருளை வணங்க வேண்டும் என்பது அந்த இறைவர்களுக்கே உரித்தான கடமையாகும். ஆகவேதான் எந்த பூஜை செய்தாலும் சரி அதற்கு உண்டான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக அதுபோலவே தான் ஒவ்வொரு வீட்டில் பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி அந்த திருவிளக்கு பூஜையில் சரியான முறையில் இறைவனை உபாசித்து இந்த இறைவனை ஆவாகனம் செய்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு உண்டான பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற நாம் நமக்கு வேண்டிய நமக்கு பிரியமான ஒரு விஷயத்தை பிரார்த்தனையை முன்னிறுத்தி இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுக்கு அந்த பிரதிபலனை உடனே நான் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மனைவி, மக்கள், செல்வம், வீடு, கௌரவம், பெருமை என்ற ரீதியில் பெற விரும்புபவர்கள் இவர்களது விவேக ஞானம் பலவித கர்ம வாசனைகளால் மறைக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் என்னை உபாசிக்காமல் உலகியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்திரன் முதலான தேவதைகளை உபாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அந்த தேவதைகளை பூஜை செய்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் கர்மங்களின் பயன் உடனே கிடைக்கிறது. தம்மை உபாசிப்பவர்களுக்கு தாம் அளிக்கும் போகங்கள் நன்மை தருமா தீமை விளைவிக்குமா என்று சிந்திக்காமல் அவற்றை அளிப்பது தேவதைகளின் இயல்பு என்று கூறுகிறார். இப்படி தேவதைகளை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுக்கு உரித்தான அந்த பலனை வேண்டுதலை நிறைவேற்றுவது அவர்களுடைய கடமை என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய கடமையை செய்வது போல இறைவர்களும் தேவதைகளும் தங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அவர்களுடைய தேவதைகளுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவாறு அவர்கள் என்ன முறையில் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி அருள் புரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் அருள் புரிகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவதைகளின் இயல்பு. அவர்கள் கர்மம் அவர்களுடைய கர்மம் சரிவர அனுஷ்டிக்கப்பட்டதா அதன் உட்பிரிவுகள் குறைவர நிறைவேறினவா என்று மட்டும்தான் கவனிப்பார்கள். அவருடைய பூஜை முறை எப்படி செய்தார்கள் என்று மட்டும்தான் அந்த இந்திரன் முதலான தேவதைகள் கவனித்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வரமாக கொடுத்து விடுவார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணரை நாம் வழிபடும் பொழுது அவருக்கு தெரியும் நமக்கு நல்லது இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதால் நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை விளையுமா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் கேட்பது சரியா தவறா என்பது நமக்கே பல நேரங்களில் தெரியாமல் விடுகிறது. ஆனால் அது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆகவே நமக்கு எது நன்மையோ அதை தான் பகவான் கிருஷ்ணர் வழங்குவேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இறைவனையே மிகவும் வற்புறுத்தி நாம் ஒரு சில பிரார்த்தனைகளை முன்வைக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் என்ன செய்கிறார் என்றால் சொன்னால் புரியாது என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வரங்களை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு அந்த வரங்களினால் அதை தான் பெற்றதால் ஒரு மகிழ்ச்சி என்பது அவருக்கு இல்லாதபடி அந்த ஒரு பிரார்த்தனையின் மூலம் கிடைக்கும் இன்பத்தினால் ஒரு விரக்தி நிலை ஏற்படும்படி அந்த ருசியற்று போகும்படியாக உண்டு பண்ணி
என்னிடம் பிரேமையையும் நம்பிக்கையும் அதிகம் ஆக்குவேன் என்று கூறுகிறார். அந்த உலகியலில் உண்டான இந்த இன்பத்திற்காகவே நாம் இதை இறைவனிடம் கேட்டோம் என்கின்ற உலகியலில் ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்தி கண்ணனே சிறந்த ஒரு அமுதுணவு, அமுதை போன்ற ஒரு ஆனந்தத்தை அளிப்பவர் கண்ணனே என்கின்ற நம்பிக்கையையும் பக்தியையும் என்னிடம் ஏற்படுத்தி விடுவேன் அவர்களை என்று கூறுகிறார். அப்படினால் பாருங்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் அவர்கள் சாப்பிடுவதற்கு கேட்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அவர்களுடைய உடல் நலத்திற்கு எது நல்லதோ அதைத்தான் நாம் கொடுப்போம். அதுபோலத்தான் இறைவனும் நமக்கு நல்லது எது கெட்டது என்பது நமக்கே தெரியாதுங்க. ஆனால் இறைவனுக்கு தெரியும். அப்படி இறைவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் வழங்குவேன் என்று கூறுகிறார். என்னிடம் பிரேமையுடன் நம்பிக்கையும் அதிகம் ஆக்குவேன் என்று கூறுகிறார். அதனால் உலகியலில் ஊறிப்போன மக்களுக்கு என்னுடைய பக்தியின் பயன் விரைவில் கிடைப்பதாக தெரிவது கிடையாது என்று கூறுகிறார். அந்த மந்த புத்தியுடைய மக்கள் கர்மங்களின் பயன் உடனே கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மற்ற தேவதைகளை பூஜித்து கர்மங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். இதற்கு பிறகு 13வது ஸ்லோகம்ங்க. வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் என்று 4 வர்ணங்கள் கொண்ட சமூகம் குணங்களையும் கர்மங்களையும் ஒட்டிய பிரிவுகளாக என்னால் படைக்கப்பட்டது. இங்ஙனம் அந்த படைப்பு முதலிய செயல்களை செய்யும் கர்த்தாவாக இருந்த போதிலும் அழிவற்ற பரமேஸ்வரனாகிய என்னை உண்மையில் கர்த்தா அல்லன் என்றே நீ அறிவாயாக என்று கூறுகிறார். இந்த வர்ணத்தவர்களுக்கு உரிய குணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். வேதியர் என்பவர்கள் வேதம் போதுபவர்கள், வேளாளர் வேந்தர் என்பவர் மன்னன், வணிகர் என்பவர் வியாபாரம் செய்பவர்கள், வேளாளர் என்பவர்கள் பணிபுரிபவர்கள் சூத்திரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அவர்கள் சூத்திரன் என்றால் சூத்திரம் தெரிந்தவன் தான் சூத்திரம், வேறொன்றும் கிடையாதுங்க. சூத்திரம் என்றால் ஃபார்முலா என்று பொருள். இந்த ஃபார்முலாவை நன்கு தெரிந்தவன் தான் சூத்திரன். இந்த எதற்கு உண்டான ஃபார்முலா என்றால் ஒரு சிற்ப சிலை வடிப்பதாக இருக்கட்டும், ஒரு வண்ண ஓவியம் வரைவதாக இருந்தாலும் சரி, மற்றும் இது போன்ற பல நுணுக்கமான வேலைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கு உண்டான ஃபார்முலாவுக்கு ஏற்றபடி அவர்கள் நுணுக்கமான கற்று தேர்ந்த அந்த வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் வேளாளர்கள் என்று கூறுகிறார். இதில் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. சரிங்களா? இதில் சத்வகுணம் இது குணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களை பிரித்து அந்த வர்ணங்களில் அவர் படைத்திருக்கிறார். சத்வகுணம் அதிகமாக இருப்பவர்களை பிராமண வர்ணத்தில் பிறக்க வைக்கிறார். சத்வகுணம் கலந்த ரஜோகுணம் அதிகம் உள்ளவர்களை சத்திரியராக படைக்கிறார். தமோகுணம் கலந்த ரஜோகுணம் அதிகமாக உள்ளவர்களை வைஷ்யர்களாகவும், ரஜோகுணம் கலந்த தமோகுணம் மிக்கவர்களை 4ஆம் வர்ணத்திலும் பிறக்க வைக்கிறார் என்று கூறுகிறார். இப்படி பிறக்கும் பொழுது இது மனிதர்களுக்கு உண்டான ஒரு குண அடிப்படையில் அவர் பிறக்க செய்திருக்கலாம். ஆனால் இது மிருகங்களுக்கும் இதேதான். சத்வகுணம் மிக்க மிருகங்கள் என்று கூறினால் மான், பசு போன்றவை சத்வகுணம் மிக்க மிருகங்கள். ரஜோகுணம் மிக்கவை என்றால் சிங்கம், புலி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு தமோகுணம் மிக்க மிருகங்கள் என்று சொன்னால் ஆமை, முதலை போன்றவைகளை குறிப்பிடலாம். சரிங்களா? ஒரே வர்ணத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சந்ததிகள் பிறந்து வளரும் போது வர்ணம் சுத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஒரு குலத்தவர் வேறு வர்ணத்து பெண்ணை மணந்து வர்ணக்கலப்பு ஆகாதவரை இந்த ஏற்பாட்டில் ஒரு குறைபாடும் இல்லை. ஆங்காங்கு ஒரு சிறு கலப்பு ஏற்பட்டாலும் இந்த வர்ண ஏற்பாடு ஏற்ற தாழ்வோடு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பகவான் கிருஷ்ணர் மிக அழகாக கூறுகிறார். இதில் பிராமணர் என்று போற்றப்படுபவர் பிறவியால் மட்டும் ஒருவன் பிராமணன் என்று போற்றப்பட முடியாதுங்க, கூற முடியாது. ஒருவன் பிறவியில் மட்டும் அல்லாமல் பிராமணனுக்கு உரிய நடத்தையுடன் அவன் வாழ்ந்தால்தான், அவனுக்கு உரிய நெறிமுறைகளை கடைத்து வாழ்ந்தால்தான் ஒருவன் பிராமணன் என்று போற்றப்படுகிறான். பிராமணன் முதலிய வர்ணப்பிரிவுகளை அவர்களுடைய பிறவியினால் கவனிக்க வேண்டியது இல்லை, அவர்களுடைய செயல்களை கொண்டுதான் கவனிக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் மிக அழகாக கூறுகிறார். யாராக இருந்தாலும் சரி,
சரியான முறையில் வந்து சத்வகுணத்துடன் பிராமணனுக்கு உரிய செயல்களை ஒருவன் வந்து 100% கடைபிடித்து செய்யும் பொழுது அவனும் பிராமணனே ஆவான். ஆகவே இதில் யாருக்கும் ஏற்றத்தாழ்வு என்பது யாருக்குமே கிடையாது. எல்லாரையும் இறைவன் மிகவும் சரிசமமாகவே எண்ணுகிறான், எல்லோருக்கும் சரிசமமாகவே அருள் புரிகிறான். இத்துடன் நாம் இன்றைய பதிவை முடித்துக்கொள்வோம். அடுத்து 14வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன கூறுகிறார் என்பது மிகவும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க. அதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். இன்றைய தினம் இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் என்று, அடியேன் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் கூறுகிறேன் என்று. இரண்டுமே கிடையாதுங்க. இறைவனுடைய அருளால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அடியேனால் இதை உங்களுக்கு கூற முடியும், நீங்களும் இந்த பதிவை கேட்க முடியும். அப்படிப்பட்ட அருளை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதில் நாம் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் கூறி விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.